பசிக்குது. தம்பி, உன்னோட வயித்துல இருந்து வர சத்தத்தை கேட்கும் போது அந்த விக்கோட செயின்சால இருந்து வர சத்தம் மாதிரியே கேக்குதுடா தம்பி. ஆனா அந்த லாகர் விக்கி என் வயித்துக்குள்ள எப்படி போனா? அவனை வெளியிலாடு. நல்லா கவனி. திரும்பவும் அந்த கொள்ள மாண்டு மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். என்ன அவசரம்? நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம்ல. சீக்கிரமா வா தம்பி. என் புது ஜெயின்ஸா இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியா இருக்குது. டேய் தம்பி, சீக்கிரமா வா. இருடா வர. ஐயோ, அதோ அங்க பாத்தியா? பிராம்பிள், அவனை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. சரிடா. இனி நம்ம நல்லா காசு பார்க்கலாம்டா. டேய், திரும்பவும் நீயாடா? ஏன்டா நீ கோபப்படுற? அப்படி என்னடா பண்ண? இருடா, நான் கிளம்புறேன். நான் இப்படியே பேசாம வீட்டுக்கு போயிடுறேன்டா. ஆனா இன்னொரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன வேலைனா, உன்னை கொட்டுறது தான்டா. வந்து சிக்கனியா நீ? இந்த லாகர் விக்கி எப்போ உஷாரா இருப்பாங்க, நீ மறந்துட்டியா? அட அங்க பாருப்பா, குண்டா இருக்கிற ஒரு ஆக்டோபஸ் மேல பறக்குது. என்னையே ஏமாத்த பாக்குறியா நீ? அடே திமிரு பிடிச்ச கரடி, திரும்ப இங்க வாடா. நாம நினைச்சதை விட இவன் ரொம்ப முட்டாளா இருக்கும். எங்கடா போய் தொலைஞ்சான்? தப்பிச்சிட்டியாடா நீ? நான் உன்னை விட மாட்டேன்டா. தவறி சிக்கிற நீ, உன்னை செதைச்சிருவேன். அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் வந்து தொல்லை பண்ணுது இந்த கரடி. என்னோட செல்ல குட்டி. இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான்டா சில டூல்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே என் பேண்ட்லயே வச்சிருக்கேன். அவ்வளவுதான்டா, சரி பண்ணியாச்சு. புத்தம் புதுசா ஆயிடுச்சு. இவன் வர வர எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். டே குள்ள வாண்டு விக்கு. டே அண்ணா, அவனை எப்படி தடுக்கிறது? இரு யோசிக்கிறேன். அது பாத்தியாடா அண்ணா, அவகிட்ட இருந்த டூல்ஸை வச்சுதான் அந்த செயின்ஸை ரிப்பேர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த டூல்ஸை நம்ம சுடணும். கொஞ்சம் இரு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குடா நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிடுவோம். நான் சொல்றது கேளுடா தம்பி, சரியா? அவனோட கதையை நான் முடிச்சுட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் பண்ண போறது இங்க நின்று வேடிக்கை பாரு, சரியா? அந்த ரெண்டு கொழுப்பெடுத்த கரடிகளும் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுனால நம்மளோட வேலை சுலபமா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அட்டகாசமாகவும் இருக்குதுடா. ஒரு சின்ன தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கும். என்ன இந்த அண்ணன் பையன் அவனோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான்?
கிச்சு கிச்சா இருக்குடா. டேய் என்னடா நடக்குது இங்க? டேய் அண்ணா, அவனுக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்த? விக்கோட டவுசருக்குள்ள கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு நம்மளோட சின்ன ஃப்ரெண்ட விட்டுட்டு வந்திருக்கேன். கண்ணாமூச்சியோ? நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, நீ மட்டும் லாகர் விக்கு டவுசருக்குள்ள போனா நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன்னு சொன்னேன். எனக்கு என்னடா நடக்குது? என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. அது உன்னோட ஐடியா எப்போதுமே நல்லா தான்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலும் லாகர் விக்கோட டூல்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆமா இல்ல, இது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். வேண்டாம், நீ ஏதோ செய்யறங்கிற பேர்ல எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அதனால இப்ப என் வித்தைய பாரு. என்ன? நீ என்னடா பண்ண போற? பிராம்பிள் என்ன பண்ற? என்னடா அது? பாத்தியா, நீயே பயந்துட்ட. அத கீழே போடு பிராம்பிள். இதை எதுக்கு போடணும்? இதை நான் எடுத்துட்டு போய் அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு பொசுக்க போறேன். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்குல்ல? இல்ல, முட்டாள்தனமா இருக்கு. ஒழுங்கா அதை அணைச்சு என்ன கேக்குதா? எதுக்குடா? அது ஆபத்தானது. அது விக்குக்கு தானே? உனக்கும் தான்டா. என்னடா சொல்ற? அணைன்னு சொல்றல, இனிமே இந்த காடை பத்திக்க போகுது. நான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அடடா, நான் இப்ப மரம் வெட்டிக்கிட்டு இருந்தேன்ல. பிராம்பிள், அந்த ஃபயரை கீழே போடு. என்ன வீடு, அவனை நான் மொத்தமா எரிச்சிடுறேன். நான் தான் சொல்றேன்ல தம்பி, அதை கீழே போடு. என்ன வீடு புரியல. வீடுடா, என்ன வீடு. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இவனுக்கு ஏதாவது காய் ஏற்படுத்திக்க போறானே, இவனை தடுத்தே ஆகணும். லாகர்விக், உன்னோட பேண்டை கழட்டு, நான் அதை எரிச்சு சாம்பலைக்கிறேன். இப்ப என்னோட பேண்டையாடா நீ கழட்ட சொன்ன? ஆமாண்டா, செவிட்டு போயலே. ஏ பிராம்பிள், நீ என்ன கிறுக்கு? என்னோட வயிறு. உன்னை நான் சுக்கு நூறா நொறுக்கிறேன் பாரு. லாகர்விக், ஓடாத நில்லு. உன்னோட பேண்டை கழட்டி கொடு. பிராம்பிள், சுடுது, அணைஞ்சு தொலைய மாட்டேங்குது. நல்ல வேலை அணைச்சிட்டா. டேய் தம்பி, வாடா இங்க. உன்னோட பேண்டை கொடு. வரணும். உன் பேண்டை கழட்டி கொடு. நல்ல வேலை, வலிக்கு விழுந்துட்டியா? என்கிட்ட வரா. தேங்க்யூ. இப்ப டபுள் அட்டாக் பண்ற பாரு. பண்ணாத. ப்ரோயர், என்ன பண்ற? என் மேல இருந்து எழுந்துடுற. பிராம்பிள், கையில இருக்கிற நெருப்பை கீழே போடு. முடியாது, என்ன விட்டுடும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் டோய். அவன் போறான் பாரு, போறான். லாகர்விக், உன் பேண்டை கலட்டு. எரியுதே, நல்லா எரியுதே. என் புது பேண்டை இப்படி எரிச்சு போசிக்கிட்டியே. அங்க பாத்தியடா, நான் உன் பேண்ட்ல எப்படி ஓட்ட போட்டிருக்கேன்னு. நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. முட்டா பையல, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா? இந்த மொத்த காட்டையுமே எரிச்சு விட்டுருப்ப. இங்க பாருங்க, உங்களால மட்டும்தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
என்னது மேஜிக் ஹேர் டானிக்? இது முடிய சரி பண்றது மட்டும் இல்லாம மன உறுதியை அதிகப்படுத்துமா? கொடுக்குற காசுக்கு நாங்க வாக்கு கொடுக்குறோம். என்னது வாக்கு கொடுக்குறாங்களா? சும்மா நியூஸ் பேப்பருக்காக போட்டிருப்பாங்க. கரடிகளை மயக்கிற ஸ்ப்ரேவா? பிக் கேம் ஹண்டிங்கான உதவற பொருளா? அடேங்கப்பா, இதனால கரடிய மெய் மறந்து போறது மட்டும் இல்லாம நாம சொல்றது எல்லாத்தையுமே கேக்குமா? இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஹாய் ஹாய். இதோட நமக்கேத்த எல்லோருண்ட உடனடியா ஒரு ஆர்டரை போட்டுருவோம். டெலிவரி. உங்க டெலிவரி வந்துருச்சு சார். இதோ இதா வந்துட்டேன். ஓ ஓ ஓ ஓ திமிரு பிடிச்ச கரடிகளா, உங்களை தேடி இதோ வரண்டா மாம. இங்கதான் இருக்கீங்களா நீங்க? இப்ப வெளியே வர வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. சுவையா இருக்கு. இன்னொன்னு இருக்கா? இவன் கதை டக்குன்னு முடிஞ்சிடும். இது இன்னும் பெருசா இருக்கு. லாகர்வீக். என்னது இது? கண்ணு எரியுது, நாத்தெல்லாம் அடிக்குது. என் மேல என்னத்த ஸ்ப்ரே பண்ண? அதுவாடா, கூடிய சீக்கிரத்துல நீயே தெரிஞ்சுப்பா பாடுறான். மயக்கம் வருது, எனக்கு ஒரு மாதிரி வருது. சரி, நான் எப்படா இருக்கேன்? ஹாய். வேலை முடிஞ்சதுடா சாமி. லா 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 லா. இன்னைக்கு உட வச்சு என்னென்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. இப்போ நில்றா, திரும்பி நில்றா, கைய விரி, காலை விட்டு இப்படி கீழே குனி. இப்போ இந்த மாதிரி பண்ணு. எழுந்து நெல்லு. எங்கடா பண்ற மாதிரியே பண்ணு. நீ ரொம்ப நல்லா பண்றடா. இல்ல 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 காலி அடிச்சான். என் நான் கூட லாக்க வச்சுட்டானே. அடே கரடி, இங்க வாடா. இங்க என்ன தைரியடா உனக்கு? என் கையே. அடே திமிரு பிடிச்ச கரடி, எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பேன். அடடா, அதேதான். நான் இதை மறந்தே போயிட்டேன். இனிமே அந்த ஸ்ப்ரேவோட மயக்கத்துல தான் இருக்கான்ல. அப்ப நான் பண்றது தானே இவனும் பண்ணுவான். அடே முட்டாளு, சமத்து புள்ளையா அந்த கட்டையை கொஞ்சம் கீழே போடு.
பிராம்பிள் ஏய் ஏய் பிராம்பிள் டேய் தம்பி எங்க போனா இவன் சரி போய் அவனை தேடுவோம் பிராம்பிள் பிராம்பிள் பெருசா தூக்கி போட்டானே பிராம்பிள் பிராம்பிள் எங்க இருக்க எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா வெளியே வாடா பிராம்பிள் இது இன்னைக்கு அட்டகாசமா இருக்க போதுரா வெளியே வான்னு சொல்றல்ல பிராம்பிள் லோகர்விக்கு பிராம்பிள் ஏய் இங்க என்னையா நடக்குது ஏய் தம்பி எதுக்கு நீ இவன் கூட சேர்ந்திருக்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா ஏய் நான் பேசும்போது என்ன பாடுறா சாரிடா பிரயரு இப்போ உன் தம்பி என் பேச்சதான் கேட்பான் அதுக்கு வாய்ப்பே இல்ல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு டேய் பிராம்பிள் அவனை கொஞ்சம் ஆடுறா பிராம்பிள் இந்த மாதிரி பண்றத முதல்ல நிறுத்து நீ இறங்கி வந்து சண்டை போடுறான் பிராம்பிள் நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியல ஆனா இப்ப இந்த அடிய வாங்கிக்க இப்போ என்ன நடந்தது ப்ரோயர் இப்ப பாருடா நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு என்னடா பண்ணிட்டு இருக்க அண்ணன் கூட பார்க்காம நீ என்ன மாதிரி அடிச்ச என்னடா பண்ணிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் உனக்கு விட்டுருவேன்னு நினைச்சேடா டேய் என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ப்ரேவோட எஃபெக்ட் எல்லாம் போயிடுச்சோ இந்தாடா இதையும் வாங்கிக்க இதையும் தாண்டா இந்தா எப்படி இப்ப புரிஞ்சுதா இல்ல பிராம்பிள் எழுந்துறியா எழுந்துருன்னு சொல்றால சீக்கிரமா எழுந்துறியா கமான் டேய் எழுந்துடுறா சரி அப்ப இந்த ஸ்ப்ரேவை கொஞ்சம் அடிச்சு விடுவோம் நம்ம பிராம்பிள் வந்து ஏதோ மயக்கத்துல இருக்கான் டேய் இந்த லாகர் விக்க கெஞ்ச வைக்காத சொல்றத கேளு எழுந்துடுறா எழுதுக்குறியா இல்லையா ஏய் விக்கு என்னடா பண்ற நீ அவனை ஒழுங்கா விடு அப்படியே இதே நான் உன் இடத்துல இருந்தாலும் நகரமா அப்படியே இருப்பேன் அப்படி இல்லைன்னா உன் தம்பி மாதிரியே நான் உன்னையும் ஒரு பொம்மையா மாத்தி வச்சப்பட்டான் வந்து பாடுறான் வா வந்து பாடுறான் அப்பனா இந்த ஸ்ப்ரேய வச்சுதான் எல்லா விதையும் காட்டிக்கிட்டு இருக்கியா நீ ஆமாடா அடுத்து விழ போறது நீதான்டா நான் மிஸ் பண்ணிட்டேன்டா இப்ப பாடுறான் இங்க வாடா இங்க வாடா வா கிட்ட வா வந்து என்ன புடி பார்க்கலாம் எங்கடா எஸ்கேப் ஆகணும் பாக்குற பிடிக்காம விட மாட்டேன்டா மாட்டியாடா நீ ஹாய் எங்க போனாவன் இப்ப இத பாடுறா என்னோட மயக்க மருந்து ஸ்ப்ரே இப்ப அந்த ஸ்ப்ரே எனக்குதான் அதுக்கு நான் உன்னை விட்டாதடா அது என்னதுடா நான் விட மாட்டேன்டா அதுல கைய வைக்காதடா என்கிட்ட குடுறா இப்ப என் கைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தியா லாகர் வைக்கு இப்ப என்கிட்ட சிக்கனியா வேண்டாம் அது வந்து அது பூச்சி மருந்து இப்ப இப்படி பண்ணு ரைட்டு
யாராவது தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஓய் யார் 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 உன்னோட பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்க லாகர்விக்? என்னது காலங்காத்தாலே கத்துக்கிட்டு இருக்கான்? ஐயா வணக்கம் ஐயா. இந்த வாரத்துக்கான கோட்டாவை எப்ப நீ அனுப்பி வைப்ப? ஐயா அது வந்து எனக்கு சாக்கு போகல சொல்லாத. எனக்கு வர வேண்டிய மரம் வந்தாகணும். இந்த வாரத்துக்கு வர வேண்டிய மரம் வரலனா உன்னோட வேலையை நான் அதுக்கு அப்புறம் தூக்கிடுவேன். ஏன் இப்படி காட்டு கத்து கத்துறான்? நான் என்ன தர மாட்டேன் நான் சொல்றேன். அதுக்கு நேரம் இன்னும் வரல. என்ன இதெல்லாம் இங்க சதறி இருக்கு? என் போர்க் லிஃப்ட் எங்கேயா போச்சு? ஓ ஓ இது எங்கிட்டு போகுது? பாத்தியடா அந்த லாகர்விக் இத நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம். அது என்னோட போர்க் லிஃப்ட் தானே? கஷ்டப்பட்டு வாங்கின போர்க் லிஃப்ட் நீங்க விளையாட்டுக்காக வச்சிருக்கீங்களா? அடே உங்களா என்ன பண்றேன் இப்ப பாருங்கடா. இங்க பாரு அண்ணா. சூப்பரா இருக்கு. என்ன இது இவன் பறக்குறான்? அச்சோ அண்ணா எதுக்காங்கடா எழுந்த? பின்ன உன்ன மாதிரி குதிக்க சொல்றியா? என்ன போடா ஜாலியா இருந்ததுல கெடுத்துட்டு கீழே விழுந்ததுல பேக் பஞ்சர் ஆயிருக்கும். என்ன தம்பி நம்ம விளையாட்டு சாமான உடைச்சிட்ட? ஏன்டா இப்படி பண்ற நீ? டேய் அண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. டேய் அண்ணா இத பாருடா. தம்பி அது நல்லா இருக்கே ஐயா. நானும் வரையிரு. கீழே விழுந்துட்ட. டேய் அண்ணா நீ சரியாவே விளையாட மாட்டேங்கிற. நீ ஒண்ணு கூட உருப்படியா பண்ண மாட்டியா? என்னடா சொன்ன? உன்னால எதுவும் உருப்படியா பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்படியா? இப்ப இத பாரு. போதுடா. அடே அண்ணா போதும். வேண்டாடா எனக்கு பயமா இருக்கு. போதுடா. என்னடா அண்ணா சில சமயத்துல என்ன வேணும்னே காலை வாரி விட்டுரு. பாத்தியா இந்த வாட்டி நான் தான் ஜெயிச்சேன். இது அந்த லாகர்விக் தான். எதிர் முடிச்ச கரடிகளா அவங்கள இப்ப என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா. ஒழுங்கா வாங்கடா இங்க. அவன் நம்ம கிட்ட வர போறான் அண்ணா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா, முட்டி வலிக்குதுடா. வயசானவன ஓட வைக்காதீங்கடா. என் பொருள் தான் உங்களுக்கு விளையாட்டு சாமானா கிடைச்சதா? சிக்கனிங்கன்னா கோட்டா தச்சு போட்டு பண்ணிட்டா. அது கூடவே நான் உங்களை பொறிச்சு சாப்பிட்டுருவேன்டா. சிக்கனியா? இந்த ரெண்டு கரடிகளும் எங்க போய் தொலைஞ்சாங்க? பின்னாடி வந்து தாக்குறீங்களா? இனிய இதுக்கெல்லாம் ஏமாத்துறவானா இந்த விக்கு? எப்படி உசாரா பார்த்தா மத்தியா? நாங்களாம் கரடி மேலேயே கட்டையை போட்டோங்கடா. சரி உன் அண்ணன் எங்க இருக்கான் சொல்லுடா.
என் பொருளை சேதப்படுத்துறதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். நான் பாத்துக்கிட்டு இன்னைக்கு நீ சட்டுனிடா. டேய் அண்ணா, டேய் பிராம்பல், தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன்டா. உனக்கு நான் குச்சி முட்டாயும் குருவி விரட்டியும் வாங்கி தரேன், என்ன விட்டுடுறா. எனக்கு குச்சி முட்டாய் விட இந்த கண்ணை வச்சு உன் கண்ணை சொருவுறது தான் முக்கியம். பிராம்பல், எதுக்கு இவனை கிண்டல் பண்ற? கமான், இவன் நம்மளோட குள்ளவாண்ட நண்பன் தம்பி. டேய் அண்ணா, டேய் தேங்க்ஸ்யா பிரயரு. நீ இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட யூகிக்கவே இல்லையா. அது சரி தம்பி, அங்கதான் முள்ளு செடி வந்து ஊறுபடுறது கிடக்கே. இப்ப அங்க எதுக்கு என்ன தூக்கிட்டு போற? எதுக்கு நட கேக்குறதுக்கு? இங்க உட்கார்ந்து நீயே யோசிச்சு சொல்லு. வேணாம்டா. திமிர் பிடிச்ச கரடிகளா, ஒழுங்கா என்ன விடுங்களா. நீங்க மட்டும் என்கிட்ட சிக்குனீங்க, உங்களை சின்ன ஆக்கிட வேண்டாம். பிராயர், பிராம்பல், என்ன வெளியே விடுறா தம்பி. சொல்றத கேளுங்கடா. நான் தான் உங்களுக்கு மரத்தை வெட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தனா இல்லையா? வாய மூடு. பேசாம அமைதியா இருக்கியா? இது எங்களோட நாப்பிங் டைம். தூங்கும் போது சத்தம் போட்டா பிரிச்சு எடுத்துருவேன். அடே கரடி பசங்களா, எனக்கு சுச்சு வேற வருதுடா. என் துப்பாக்கி. இந்த கதவை மட்டும் நாம திறந்துட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டிடலாம். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த குச்சி தாண்ட ஆயுதம். ஐயோ போச்சே. அது என்னையா கண்ணுங்களா, எப்படி இருக்கீங்க? நான் நேரம் பார்த்து தாக்கறதுக்கு தானே இங்க வந்திருக்க. என்ன மன்னிச்சிரியா. இந்த வாட்டி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் என்ன விடுடா, என்ன விடுடா. டேய் என்ன விட்டுருங்கடா, சொல்றது கேளுங்கடா. நீங்க என்ன விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி ஓடுறேன்னு பாருங்க. என் மரத்து வெட்ட தொழில் மேல சத்தியமா வரமாட்டேன்டா. அப்படா திரும்ப நீ இங்க வரமாட்டேன். அப்பனா சரிடா, நீ மட்டும் இங்க வராம இருந்தா இங்க மரங்கள்லாம் பாதுகாப்பா இருக்கும். ஆமா நீ சரியா சொன்னையா. அப்போ சரி, நீ சொல்றதா நான் நம்புறேன். என் வலையில வந்து சிக்குனீங்களடா. லோகர்விக், இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். ஆனா அதுக்கு நான் பிராம்பல் கிட்ட எல்லாம் பேசணும். பிராம்பல் கிட்டயா? சரி ஏதோ பண்ணுங்க, ஆனா சீக்கிரமா பேசி தொலைங்க. ஏய், பேசி முடிச்சிங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? சரி வந்துட்டு. அவனுக்கு என்ன வேணுமா? அதாவது அவன் வச்சிருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது அந்த கன்னு தானா. எப்பயும் அதனாலதான் அவன் பக்கத்திலேயே வச்சிரு. சரி அதுக்கு? அவனோட கண்ணை நான் அவன் கிட்டயே கொடுத்துட்டேன். என்ன, அவன் கண்ணை திரும்ப கொடுத்துட்டியா? ஆமாண்டா, நான் தான் அவன் திரும்ப வரமாட்டான்ல. என் திமிர் பிடிச்ச கரடிகளா, என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத காட்டுறேன்டா. நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்தல. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், உன்னியார கேட்க சொன்னா. என்ன பண்ணி வச்சிருக்க? டேய் லாகர்விக், இங்க இருந்து போய் தொலை. இன்னொரு வேலையும் முடிஞ்சது. டேய் கரடி நண்பர்களா, இங்க வாருங்கய்யா. இந்த தடவை நான் நிஜமாவே கெஞ்சி கேட்கிறேன். இந்த வாட்டி என்ன போக விட்டீங்கன்னா சத்தியமா திரும்ப வரவே மாட்டேன்.
நல்ல வேலை அந்த திமிரு பிடிச்ச கரடிங்க இங்க இல்ல. நம்மளும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. உன்னைய வெட்டி இப்ப கூறு போட போறோம் பாரு. அச்சோ தேனிங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏன் இது தேனிங்க என்ன மட்டும் துரத்துதுங்க? சந்தோஷமா இருக்கியா? ஜாலியா இருக்கு. என்கிட்ட வராத. ஆத்தியை விடாம வரட்டுது. காப்பாத்துங்க. கண்டுபிடிச்சிருச்சே, கொத்திருச்சே. என்னால முடியல சாமி. இது குப்பையில போட்டுட்டு புதுசா வாங்கிக்க. இதான் என்னோட சொல்லும். இலைவுக்கு இந்த சொப்பு சாமான வச்சு இன்னும் விளையாடு. என்ன மனசாட்சி இல்லாம புரட்டி எடுக்கிறீங்களடா? உங்களுக்கு இருக்குடா. இது என்னடா இது? ஸ்மார்ட் அலாரம் கிளாக்கா? அப்படி என்னடா எல்லாம் ஸ்மார்ட்டா இருக்கு. ஆனா பேரு நல்லா இருக்கே. ஒரு செக்கிங்க போட்டுருவோம். உங்க கூட இருக்கிறவன் உங்களை துவைச்சு தொங்க விடுறானா? அதுக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. அதுக்கு நாங்களும் ஒரு பதில வச்சிருக்கோம். அதுக்கு இந்த ஸ்மார்ட் அலாரம் கிளாக்க வாங்கிக்கோங்க. இதுல வார்த்தையெல்லாம் வாசமா தான் இருக்கு. இதை வச்சு அந்த கரடிகளை ஒரு வழி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரிங்கய்யா, நான் இதை வாங்கிக்கிறேன். இதோ நான் வந்துட்டேங்க. ஆமா, யாருங்க அது? அந்த ஸ்மார்ட் அலாரம் கிளாக். இதை தானே நானும் எதிர்பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணிடுவோம். ஓகே. இப்படி எகுறுது. யார்ந்த வாழு? ஒழுங்கா வாங்க. ஓய், ரிமோட் வேற இருக்காடா இதுக்கு. இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அடே கப்பா, இதை தகரடப்பா. கொஞ்சம் விட்டா போதுண்டா, ஆளையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுது. இனி அந்த திமிரு பிடிச்ச கரடிங்க உங்ககிட்ட எப்படி மல்லு கட்டுறாங்கன்னு பாப்போம்யா. தம்பி, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நீ கேட்டியா? இருக்கும். எழுதுருக்கடா திமிரு பிடிச்ச கரடிகளா. விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுடா. என்னடா இது? டேய் அண்ணா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அது வந்து ஒண்ணும் இல்ல தம்பி, அத பத்தி கவலைப்படாத. வா போலாம். டேய் அண்ணா, எங்கடா போயிட்டு இருக்க? குளிக்க தான் தம்பி போறேன். டேய் அண்ணா, ஜாக்கிரதைடா. அதே வலிக்குதே. நான் அதை பிடிச்சிட்டேன். டேய் அண்ணா, இங்க
பத்தியாடா இந்த சுண்டலிய நான் புடிச்சிட்டு இங்க பாரு சுண்டலி, நீ மட்டும் என் கையில மாட்டினா உன்னை சதைச்சிடுவேன். தம்பி அது மேல அப்படியே விழுந்துரு சீக்கிரம். பிராம்பிள் சூப்பர் தம்பி, சும்மா அசத்திட்ட. எனக்கு வலிக்குது. என் மேல இருந்து எழுந்துடுறா தடியா. விக்கு, உன் புத்திசாலித்தனத்தை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கியா? நீ உண்மையிலே புத்திசாலிதாயா? வாடா செல்லம் போலாம், மாமா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, பாத்தியா? இது கூட அந்த லாகர் விக்கோட வேலை தான்டா. இந்த தடவை அவன் ஏமாத்துறதை என்னால நம்பவே முடியல. வாடா தம்பி, அவனை ஒரு வழி பண்ணலாம். யாரும் இல்லடா அண்ணா. ஏதாவது கிடைக்குதான்னு தேடுவோம். அண்ணா, ஆப்பிள் ஜூஸ் தான். அதை கீழே வை தம்பி, வந்த வேலையை பாரு. பிராம்பிள் இங்க வாடா. இந்த இருக்கு, அப்ப நிச்சயமா இது அவன் வேலைதான். ஆமாடா அண்ணா, நான் தான் சொன்னேன்ல. இப்ப இதை நானே வச்சுக்கிறேன். இந்த சுவிட்ச் எதுக்கு இருக்கு? நல்ல வேலைடா, இது நின்னு போச்சு. இது என்னது? அண்ணா, இது திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சுடா. ஆஃப் பண்ணுடா. இதான் விஷயமா? அப்ப இதுதான் அதை கண்ட்ரோல் பண்ணுதா? இத வச்சுதான் அந்த விக்கு நம்மளோட விளையாடி இருக்கு. என்ன தைரியம் உனக்கு? இருடா, நான் பசிக்குது, நான் வயித்தை ஃபில் பண்ணிட்டு வரேன். என்னடா இது ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். என்ன தம்பி, நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா? இதோ பாத்தியா? இப்ப இத பாரு. ஒழுங்காத எடுத்து திரும்ப கொடுக்கடா. என் ஆப்பிளையும் கொடுக்கடா. இது அவனுக்கு திரும்ப வேணும். இத வாங்கிக்க. அந்த பயம் இருக்கட்டும், இல்லனா உங்களை பிச்சு எடுத்துருப்பா. என்ன தம்பி, ஏதாவது மறந்துட்டியா? எங்களுக்கு வேலையை கம்மி பண்ணிட்டியா விக்கு? என்ன விட்டு யாரா இதுல ஆஃப் பண்ற சுவிட்சை உடைச்சு வச்சிருக்கிறது?